அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். சிலர் வீட்டில் பணம் தங்காது. என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அவங்களால நினைச்ச பொருளை வாங்க முடியாது, சொத்தை சேர்க்க முடியாது. சின்ன விஷயமாக இருந்தாலும் பேசினா சண்டை பெருசாகும். தொடர்ந்து ஒரு சிலருக்கு வியாதி குணமாகாமல் அடுத்தடுத்து வியாதி வந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இதற்கு தான் பெரியவங்க வீட்டில் தரித்திரம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தரித்திரம் நீங்குவதற்கும் வீட்டில் செல்வம் சேர்வதற்கும் நினைத்தபடி வாழ்க்கையில் உயர்ந்த நிலை வருவதற்கும் நம்ம என்ன செய்யணும்? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. நாம் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களே நம்ம வீட்டிற்கு வரக்கூடிய செல்வத்தை தடுக்கிறது, நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கிறது, நம்ம வீட்டிற்கு தரித்திரத்தை அதிகரிக்கிறது. அந்த விஷயங்கள் என்ன? அதை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பொதுவாக பெரியவங்க யார் வீட்டில் தொடர்ந்து தரித்திரம் இருக்கிறதோ அந்த வீட்டில் தான் பிரச்சனை மேலே பிரச்சனை வரும், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வரும், பணம் தங்காது, அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படும், வியாதிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தரித்திரம் என்பது எதனால் உருவாகுது அப்படின்னா, மூதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து பல்வேறு விதமான தெய்வீக அம்சம் கொண்ட விஷயங்கள் உருவானது. அதிலிருந்து பல்வேறு வித தேவதைகளும் உருவானது. அதில் மகாலட்சுமி ஒன்று. மகாலட்சுமி என்பது செல்வத்தையும் முன்னேற்றத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் நமக்கு அருளக்கூடிய தெய்வம். அந்த மகாலட்சுமி என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீதேவி வருவதற்கு முன்பாக உருவான தெய்வி தான் இந்த மூதேவி அப்படின்னு சொல்லப்படுது. முன்னாடி வந்த தெய்வி என்பதால் இதற்கு மூதேவி என்று சிறப்பாக சொல்கிறாங்க. இந்த மூதேவி ஒரு வீட்டுக்குள் வந்தால் அந்த வீட்டில் தரித்திரம் அதிகரிக்கும், அந்த வீட்டில் செல்வம் என்பது தங்காது, நிம்மதி என்பது இருக்காது. இந்த மூதேவி என்பது எவ்வாறு ஒரு வீட்டுக்குள் வருது, அந்த தேவி வந்தவுடன் எவ்வாறு வீட்டுக்கு தரித்திரம் அதிகரிக்கிறது? நாம் அன்றாட செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான் இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள்? நமக்குள் இருந்தே நாம் மற்றவரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, மற்றவரை பார்த்து பேராசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, கெட்ட விஷயங்கள் அதிகமாக சிந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வீட்டில் நாம் பயன்படுத்தக்கூடிய துணிகளை, அழுக்கு துணிகளை கண்ட இடத்தில் போடக்கூடாது. சிலர் வீட்டில் அழுக்கு துணி பார்த்தீங்கன்னா சேரில், ஷோபாவில், பெட்ரூமில், பாத்ரூமில், அப்படி எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கும். இது மாதிரி பரவி இருந்தால் மூதேவிக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த இடத்தில் தரித்திரம் அதிகரிக்கும், இதனால் செல்வ வளம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மற்றவர்களை குறை சொல்லி பேசுவது, மற்றவர்கள் மீது வீணாக பழி சுமத்துவது, எந்நேரமும் மற்றவர்களை நினைத்தும் தன்னுடைய கஷ்டத்தை நினைத்தும் புலம்பிக் கொண்டு இருப்பது, அது மட்டுமில்லாமல் தலைவரி கோலமாக இருப்பது, அதிகமாக கிழிந்த ஆடையை அணிந்து கொண்டிருப்பது, இவனைத்தும் பார்த்தீங்கன்னா மூதேவிக்கு பிடித்த ஒரு விஷயமாகவும் இதனால் அந்த இடத்தில் மூதேவி வருவதற்கு அதீதமான வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லப்படுது. சாஸ்திரத்தில் ஒருவருக்கு தரித்திரம் பிடிக்கிறது, வீட்டில் கஷ்டம் அதிகரிக்குது அப்படின்னா முக்கியமான சில காரணங்கள் சொல்கிறாங்க. நம்மளுடைய அழுக்கு துணி நம்ம கொடி மேலே போட்டோம் அப்படின்னா அது நம்ம தலையில் படுற மாதிரி இருக்கவே கூடாதாம். யாருடைய வீட்டில் அழுக்கு துணி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், அங்கே வசிக்கக்கூடிய நபர்களுடைய தலையில் படுகிறதோ அந்த நபர்களுக்கு தரித்திரம் பிடிக்கும், அந்த நபர்களுக்கு நிம்மதியும் ஏற்படாது, அந்த நபர்களால் வாழ்க்கையில் செல்வத்தை சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டில் அழுக்கு துணிக்கென்று ஒரு இடத்தை உருவாக்குங்க. அந்த இடத்துல மட்டும்தான் அழுக்கு துணி போடணும். அதே மாதிரி துணியை துவைச்சிட்டிங்க அப்படின்னா மடித்து ப்ராப்பராக வைக்கணும். அடுத்து பெட்ரூமில் நம்ம படுத்த படுக்கையை எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் காலையில் அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். பகலில் தூங்கினாலே மூதேவிக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பகலில் தூங்கக்கூடிய நபருக்கும் சரி, பகலில் தூங்கக்கூடிய வீட்டிலும் சரி மூதேவி வருவதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் இரவு படுத்த படுக்கையை காலையில் முதலில் எடுத்து வைத்து விட்டு மடித்து வைத்து விட்டு நீங்கள் அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். மேலும் குளிச்சுட்டு தொடச்ச டவலை பெட்டு மேலே போடாதீங்க, அது மடித்து அழகாக வைங்க அல்லது அதனால காய வைங்க. அடுத்து சமையலறை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டு தட்டை முடிஞ்ச வரைக்கும் உடனே கழுவி வாஷ் பண்ணி வச்சிடணும். சமைச்ச பொருட்களை மூடி வைக்கணும். சமைக்க பயன்படுத்திய அடுப்பை சுத்தமாக துடைத்து வைக்க வேண்டும். தினமும் துடைக்கணுமா அப்படின்னா சுத்தமாக வைத்திருந்தால் மிகவும் நல்லது. மேலும் அடுத்தடுத்த நாள் சமைச்ச பொருட்களை வாஷ் பண்ணாமல் அப்படியே வச்சிருந்து ஒரு துர்நாற்றத்தை உருவாக்கக்கூடாது. நல்ல ஒரு நறுமணம் இருக்கக்கூடிய இடத்தில் தெய்வீக அம்சமும் நல்ல ஒரு நேர்மறையாற்றலும் நிறைந்திருக்கும். துர்நாற்றமும் கெட்ட வாடையும் வீசக்கூடிய இடத்தில் மூதேவியும் தரித்திரமும் நிலைத்திருக்கும். இதனால் செல்வமும் தங்காது, எந்த ஒரு தெய்வமும் அந்த இடத்தில் நிலை நிற்காது.
அடுத்து பூஜை அறை. பூஜை அறை என்பது தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். நாம் கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல நறுமணம் தரக்கூடிய வகையில் வாசனை தரக்கூடிய பொருட்களை பயன்படுத்த வேண்டும். அதே போல் சாமிக்கு வைத்த பூக்கள் காய்ந்து இருக்கிற அளவுக்கு விடாமல் அடுத்த நாள் எடுத்து நம்ம அப்புறப்படுத்திடணும். அதே போல் விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா எண்ணெய் சிந்தாமல் விளக்கேற்றி வழிபட வேண்டும். வாரத்துக்கு இருமுறையாவது செவ்வாய் அல்லது வெள்ளி இதற்கு முன்னாலாவது நீங்கள் விளக்குகளை நல்லா வாஷ் பண்ணி பயன்படுத்தணும். பூஜையில் உடைந்த சாமி படங்களை பயன்படுத்தக்கூடாது. ஒட்டனை அதிகமாக இருக்கிற மாதிரி விடக்கூடாது. பூஜையில் அங்கங்கே விபூதி குங்குமம் சிந்துற மாதிரி நீங்கள் விடக்கூடாது. இதுபோல் செயல்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம், அது குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தில் வாசம் செய்யாத அளவுக்கு வெளியே சென்றுவிடும். இதனால் தெய்வீக சக்தி இல்லாமல் நேர்மறை ஆற்றல் கிடைக்காமல் தீய சக்தியும் தரித்திரமும் நிலைத்திருக்க இதுவே ஒரு சிறந்த வழியாக சொல்லப்படுது. அதனால் முடிந்த வரைக்கும் பூஜை ரூமை சுத்தமாகவும் நல்ல நறுமணம் தரும் வகையில் நீங்கள் பராமரிச்சிங்க அப்படின்னா தெய்வீக சக்தியும் மகாலட்சுமி கடாட்சமும் மென்மேலும் அதிகரிக்கும். அடுத்த ஒரு அறையாக கழிவறை எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா சமையலறை எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ அதை விட 2 மடங்கு கழிவறையும் சுத்தமாக இருக்க வேண்டும். நல்ல நறுமணம் தரக்கூடிய பொருட்களை பயன்படுத்த வேண்டும். கிருமி நாசினிகளை பயன்படுத்த வேண்டும். பகலில் கழிவறை கதவை திறந்து வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் அதில் இருக்கக்கூடிய துர்நாற்றம் வெளியே செல்லும். அந்த அளவுக்கு கழிவறையை நீங்கள் கவனமாக பயன்படுத்த வேண்டும். அசுத்தமாக பயன்படுத்தக்கூடாது. அடிக்கடி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மேலும் எந்த ஒரு வீட்டில் தண்ணீரை ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்துகிறீர்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்பது நம்பிக்கை. மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களாக சொல்கிறாங்க. திருமணமான பெண்களாக இருந்தால் மெட்டி அணிய வேண்டும். கையில் வளையல் இல்லாமல் உணவு பரிமாறக்கூடாது. தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. 2 கைகளால் தலையை சொரியக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தரித்திரம் இருப்பதற்கான அறிகுறியாக சொல்கிறாங்க. மேலும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அழுக்கு முகத்துடன் இருக்கக்கூடாது. மேலும் வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்துறீங்க அப்படின்னா அந்த குப்பைகளை வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல குமிச்சு வச்சிருக்கவே கூடாது. பெருக்கிட்டீங்க உடனே அதை அப்புறப்படுத்திடணும். முடிஞ்ச வரைக்கும் 6 மணிக்கு முன்னாடியே பெருக்கி சுத்தப்படுத்தி அது குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டுடுங்க. வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் அப்படியே சேர்த்து வைக்காதீங்க. குப்பையை குமிச்சு வச்சாலே அந்த இடத்தில் மூதேவி வாசம் செய்வாள். மேலும் அந்த குப்பையை குமிச்சு வைக்கிறீங்க அப்படின்னா துர்நாற்றம் வீசும். இதனால் வீட்டில் தரித்திரம் அதிகரிக்கும், பணம் தங்காது. மேலும் நமக்கு சகல சௌபாக்கியத்தையும் அதீத சக்தியும் தரக்கூடிய குலதெய்வம் நம்மளுடைய நிலைவாசலில் தான் நிலைத்திருக்கும். அந்த நிலைவாசல் கதவுல நீங்கள் அழுக்கு துணியை போடக்கூடாது. அவ்வாறு அழுக்கு துணி போட்டிங்க அப்படின்னா தெய்வ குத்தம் ஏற்படும். தெய்வத்தினுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும். வீட்டில் லட்சுமி கடாட்சம் தெய்வீக அருள் போய்விடும். மேலும் ஒரு வீட்டில் 2 பக்கம் வாசல் இருக்குது அப்படின்னா முன்வாசலில் நீங்கள் எப்படி தண்ணி தெளித்து கோலம் போடுறீங்களோ அதே போல் பின்வாசலையும் தண்ணி தெளித்து கோலம் போடக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். அப்போதான் மூதேவி பின்வாசல் வழியாக வெளியேறுவாள் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி செல்வம் ஆரோக்கியம் நிம்மதி அதிகரிக்கும். ஒருவேளை வியாபாரம் செய்யக்கூடிய கடையாக இருந்தால் அலுவலகமாக இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா வீடு எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சிருக்கிறோமோ அதே போல் நல்ல நறுமணத்துடனும் சுத்தமாகவும் அலுவலகத்தையும் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தையும் நம்ம பராமரிக்கணும். அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை நல்லா ப்ராப்பராக அடுக்கி வச்சு நம்ம பராமரித்தோம் அப்படின்னா ஸ்ரீதேவி வாசம் செய்து மகாலட்சுமியோட அருளும் ஆசையும் கிடைக்கப்பெற்று நல்ல வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும். இதெல்லாம் செஞ்சால் கூட வீட்டில் செல்வம் வளம் அதிகரிக்கல, தரித்திரம் நீங்களா அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னா சில பேருக்கு வீட்டில் இவை அனைத்தும் இருந்தாலும் செல்வம் வளம் அதிகரிக்காது, தரித்திரம் நீங்காது. இதற்கு முன்னோர்களுடைய சாபம் அப்படின்னே சொல்லலாம். இது நீங்குவதற்கு கேலண்டரில் பஞ்சம திதி அப்படின்னு ஒரு நாள் வரும். அந்த நாளன்று பஞ்சமி தேவிக்கு நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம வீட்டில் இருக்கிற தரித்திரம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வழிபாடானது பஞ்சமி திதி என்று தான் செய்ய வேண்டும். பஞ்சமி திதி என்பது சில நேரங்களில் காலை வரைக்கும் இருக்கும், சில நேரங்களில் மாலை வரைக்கும் இருக்கும். காலை வரைக்கும் இருக்கும்போது சூரியன் உதயமாவதற்கு முன்பு 6 மணிக்கெல்லாம் நீங்கள் 5 விளக்கு ஏற்றி அந்த 5 விளக்கில் நெய் அல்லது எண்ணெயை விட்டு நீங்கள் திரி போட்டு இறை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற தரித்திரம் நீங்கும். ஒருவேளை மாலை வரைக்கும் இருக்குது அப்படின்னா சூரியன் மறைந்த பிறகு 6 மணிக்கு மேலே 5 விளக்கு ஏற்றி இறை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற தரித்திரம் நீங்கும். அதுக்கப்புறம் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவில் அல்லது நல்ல விசேஷமான புராதனம் வாய்ந்த கோவிலில் திரு அழகை நீங்கள் தானமாக வழங்கணும். திரு அழகுனா என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம வீட்டை சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய துடைப்பம்,
அதுதான் கோவிலில் ஆலயங்களில் திரு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் தானமாக வழங்குவதன் மூலம் அந்த பொருளை அந்த கோவில் வைத்து சுத்தம் செய்ய உங்கள் வீட்டில் கூட எதிர்மறையான விஷயங்கள், தீய சக்திகள், கெட்ட விஷயங்கள், தரித்திரங்கள் முழுமையாக சுத்தமாக வெளியேறி அதிர்ஷ்டம், செல்வம், லட்சுமி கடாட்சியம் அதிகரிக்கும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.